ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் காட்டில் இன்றைக்கி எல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, அப்புறம் என் பையன், அப்புறம் நான் அடுத்துட்டு இப்போ தான் வந்து ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நேரம் டயர்டாகி. அந்த கேப்பில் உங்களுக்கு நான் ஒரு புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். 7 தலைமுறைகள் அந்த புக்கு பேர். இந்த புக்கு இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். எப்படியா இந்த புக்கு மேலே எனக்கு ஈர்ப்பு வந்துச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் த புத்தக வாசிப்பாளர்கள், அப்புறம் பேச்சாளர்கள், அப்புறம் செலிப்ரிட்டிஸ், மோஸ்ட்லி டைரக்டர்ஸ், அதிகம் வெற்றிமாறன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் அப்புறம் அந்த சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு டாக்டர் பேசுவார் அடிக்கடி. அவர் மோஸ்ட் ஆஃப் செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த புக்கை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த புக்கை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் படிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த புக்கை தான் அதிகமாக ரெஃபர் பண்ணாங்க. சரி, அப்படி என்ன தான் இந்த புக்கில் இருக்கிறது தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வாங்கிட்டு நான் கிட்டத்தட்ட அப்போது 35 பேஜ் படிச்சுட்டேன். ஏன்னா வேலைக்கு நான் ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் நைட்டு. அந்த டைமில் ஒரு 1 ஹவர் இப்படி படிப்பேன். அப்புறம் டெய்லி அதே டைம் தான் படிப்பேன். நான் இப்போ 35 பேஜ் தான் படிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் படித்தது என்னென்னா, கல்குலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்பிரிக்காவிலேருந்து கருப்பினத்து மக்கள் கொத்தடிமைகளாக எப்படி அமெரிக்காவில் வந்தவங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாங்க, அவங்க எப்படி அழிவுபடுத்தப்பட்டாங்க, அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன, அது எல்லாமே தான் இது வரைக்கும் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் குண்டான்ற ஒரு கேரக்டருக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய வாழ்வியலை ஃபஸ்ட்டு காட்டிகிட்ருக்காங்க. அதில் இப்போ எப்படின்னா, அவங்க எப்படி அங்கே அவங்களுக்கு கலாச்சாரம் என்ன, அவங்க வாழ்வியல் முறை என்ன, அவங்க உணவு என்ன, அதை பற்றி இப்போ தான் அந்த 35 பேஜில் இப்போ தான் எனக்கு டச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் படித்தவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.